ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து 3வது டைப் கொழுக்கட்டை. அதுக்கு வந்து வெஜிடபிள் கொழுக்கட்டை. அதுக்கு என்ன எடுத்துகிட்டு இருக்கோம்னா, கேரட் துருவினது, குடமிளகா கொஞ்சம் நீட்டமாக மெல்லிசாக நறுக்கிக்கோங்க, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி கொஞ்சம், உப்பு வந்து நம்ம கொழுக்கட்டையில் வேக வச்சுட்டே போட்டிருக்கோம். அதனால இந்த காய்க்கு தேவையாக கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க, துளிண்டு போகிறோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, நெய், இதுதான் நமக்கு தேவையான பொருள்கள். இப்போ வந்து ஒரு வாணாயில் வச்சுட்டு நெய் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பச்சை மிளகா, கேரட்டு, அதுக்கப்புறம் குடமிளகா, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதில் மஞ்சப்பொடி, அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா இதுலேயே வதங்கிடும். கொஞ்சம் லைட்டாக இதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மாவில் வந்து உப்பு போட்டிருக்கோம். மாவு எப்படி பண்ணுறதுங்கிறது நான் தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதில் எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான், அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டா புரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் கிரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவா வந்து கொஞ்சம் ரொம்ப வேகணும்னு கிடையாது, கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கரம் மசாலா பவுடர் இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி மாவு சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு. அதையும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு உருட்டி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிராக வந்துருக்கு, நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல உதிராகவும் இருக்குது. இந்த பாருங்க, இது என்ன பண்ணணும், இந்த இதில் போட்டு கலருங்க. இப்போ ஒன்றும் கலர்லாம், அது ஒன்றும் இதுவாகாது. ஏன்னா ஆல்ரெடி நல்லா வெந்து நல்லா இதுவாக தான் இருக்குது, நல்ல குளம்லாம் ஆகாது. அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து இதை தூவிடுங்க, கொத்தமல்லியை தூவினா நம்மளோட பட்டன் கொழுக்கட்டை ரெடி. பட்டன் கொழுக்கட்டை குழந்தைகளுக்கு உங்களுக்கு வேற என்ன காய் விருப்பமோ அந்த காய் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன குழந்தைகள் என்னென்ன காய் சாப்பிடலையோ அந்த காயெல்லாம் கொஞ்சம் இதில் சேர்த்து கொடுங்க. அவளுக்கு கொஞ்சம் அவ்வளோவா தெரியாது, அவளுக்கு சாப்பிட்டுடுவா. கொஞ்சம் குழந்தைகளுக்குலாம் என்ன, ஒரு கரம் மசாலாவை போட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டாலே அதுங்களுக்கு வந்து எல்லாமே பிடிக்கிறது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பட்டன் கொழுக்கட்டை ரெடி. நான் 3 டைப் பண்ணியிருக்கேன், 3 டைப்பையும் போடுறேன், கொஞ்சம் பாருங்க எல்லாரும். ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அவ்வளோதான், நம்மளோட ரெடி டு சர்வ்.